ஹலோ கேஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சாலட்ரிமான் நாடுதல் வேண்டுன்ற சீரிஸோடைய எபிசோட் 4 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போஸ்ட் தந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் என்ன நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 4 எபிசோட் போட்டிருப்பேன். அந்த எபிசோட பார்க்க போய் செக் பண்ணி பார்த்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச லிங்க் யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். எல்லாமே என்னோட பெஸ்ட் கொடுத்து உங்களுக்கு பொறுமையாக பண்ணி போடுறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்ப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே லைக் போட்டு கமெண்ட்டில் வந்து ஹார்ட் இமேஜ் போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தேன். சரி வாங்க நம்ம கதை குழப்பமா. ஹீரோவும் இப்போ அவருடைய மேஜிஸ்ட்ரிக்கு முன்னாடி மண்டு போட்டு இருக்கான். ஆஹா, மேஜிஸ்ட்ரி என்ன சமன் பண்ணியிருக்காரு இந்த இடத்துக்கு. எதுக்கா இருக்கும், என்ன ஆச்சு தெரியலையே. ஒய்ச்சு முறை டெனோஸுக்கு இன்னைக்கு நான் உன்னை வர வச்சதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இல்ல மச்சா மன்னிச்சிரு. இல்ல சார் மேஜிஸ்ட்ரி என்ன மன்னிச்சிருங்க, தெரியாத சொல்றேன். எதுக்கு வர வச்சிங்கன்னு தெரியல. அப்படி அவன் கத்துற என்னடா பண்ணிட்டு இருக்க? மேஜிஸ்ட்ரி என்ன மன்னிச்சிருங்க, நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன வர வச்சிருக்கீங்க. நான் பிக் 4ல இருக்கிறதுக்கு தகுதியான ஆள் கிடையாது. ஏற்கனவே இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் எதனா தப்பு பண்ணேன்னு என்ன மன்னிச்சிருக்கேன். டே முட்டாள் மாதிரி பேசாதடா. இங்க நான் உன்னை வர வச்சதுக்கான காரணம் ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாம இது வரைக்குமே நீ செஞ்ச எல்லா வேலைகளுமே நல்லா தான் பண்ணிருக்கேன். அதனால எந்த விதமான தப்பும் உன் மேல கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையா தான் சொல்றேன். தலை நேமத்து என்ன பாரு. மேஜிஸ்ட்ரி இல்ல, நீங்க கடவுள். எனக்கு இன்னொரு வாழ்க்கை கொடுத்த கடவுள் நீங்க. உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா? உங்க ஹெல்மெட் பண்றதே எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, எதுக்காக என்ன வர வச்சுக்கோ? எனக்கு கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்? ஒச்சிமரா, இந்த டீமன்ஸுக்கும் டம்மி ஹியூமன்ஸுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்? இது என்னுடைய ஒப்பீனியன் தான். ரெண்டு பேருமே வெவ்வேறு விதமான ஆட்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்டான நான் நினைக்கிற விஷயம் என்னன்னா, டீமன்ஸால மேஜிக்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்த முடியும். ஆனா டம்மி ஹியூமன்ஸா இருக்கிறவங்களால அதை பயன்படுத்த முடியாது. அது மட்டும் இல்லாம உருவத்திலயும் அவங்க வேற விதமான ஆளுங்க. சரியா சொன்னேன். அதுதான் இந்த இடத்துல ப்ராப்ளமா இருக்குது. என்னன்னா ஒன்லி சில ரேசஸ்க்கு மட்டும்தான் மேஜிக்ஸை பயன்படுத்த முடியும். சோ என்னுடைய கான்செப்ட் என்னன்னா, ஒன்னு நான் இந்த இடத்துக்கு வர வச்சதுக்கான காரணமே உன் மூலியமா இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே மேஜிக்ன்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தணும். அதை ஒன்னால பண்ண வைக்க முடியுமா? என்னது எல்லாருமே மேஜிக் யூஸ் பண்ண வைக்கணுமா? சரியா சொன்னேன். அது பாசிபிள் தான். அது மட்டும் இல்லாம டம்மி ஹியூமன்ஸுக்கு நம்ம நிறைய வகையில உதவி பண்ணனா அவங்க நிறைய மேஜிக் கத்துக்கிறது மட்டும் இல்லாம ரெண்டு ரேசஸ் சேர்ந்தவங்க ஒத்துமையா வாழ ஆரம்பிப்பாங்களே. ஏன்னா மேஜிக் இவங்க கிட்ட இருக்கிற தான் டம்மி ஹியூமன்ஸ் நம்மளை பார்த்து பயப்படுறாங்க. அதனால ஒரு வகையில நீ ஹெல்ப் பண்ணினா கண்டிப்பா ஈவன் ஆயிடும். எல்லாருமே சம நிலைமையா ஆயிடும். சரியா தான் சொன்னீங்க. ஆனா எனக்கு எப்படி மேஜிக் பயன்படுத்தணும்ன்றதெல்லாம் தெரியாதுங்க. என்கிட்ட அந்த மாதிரியான டேலண்ட்லாம் கிடையாது. அது எனக்கு தெரியும். அதுக்காக தான் நீ ஏன் ஒரு மேஜிக் ஸ்டோனை பயன்படுத்தக்கூடாது? மேஜிக் ஸ்டோனா? ஆனா சில நாட்களுக்கு முன்னாடி தான் அது மாதிரி ஒண்ணு கொடுத்தாரு, திரும்பி ஒண்ணு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அதை வாங்க, அது அப்படியே ஜொலிக்குது. எங்க பாத்துக்கோ, இது இன்னும் பாலிஷ் பண்ணாத ராவான ஸ்டோனு. இதை நான் உங்ககிட்ட கொடுத்ததுக்கான காரணமே இது மூலியமா நீ பயன்படுத்தி மேஜிக் எப்படியாச்சும் பயன்படுத்தணுன்ற அந்த விஷயத்தை வந்து நீ தெரிஞ்சுக்கோ. ஓகே, நல்லா புரிஞ்சுது. இன்னொரு விஷயம், உனக்காக இன்னொரு ஏற்பாடு இருக்கு. இந்த மேஜிக் ரிசர்ச்னு சொல்லிட்டு இதை ஒன்று ரெடி பண்ணு. அதுக்காக தான் உனக்கு அசைன் பண்ணிருக்கேன். நீ ரிசர்ச் பண்றது மூலியமா எல்லாருமே அதுக்கப்புறம் மேஜிக்ஸை பயன்படுத்தணும். சரி ஓகே, யாருக்காக எனக்கு ரிசர்ச் அசிஸ்டண்டா போட போறீங்க? வேணும்னா நீ அல்டிமேட் ஸ்ட்ராமன் நினைக்கப்படுற செல்ஃபைட கூப்பிட்டுக்கோ. என்னது அந்த மிஸ்டீரியஸான ஆளா? ஆல்ரெடி ஒரு அக்ரிமெண்ட் மூலியமா நான் செல்ஃபைடு கிட்ட இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னாடியே பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். அதனால நீ என்ன பண்றனா, அவ இன்னமும் அதுல இருந்து எந்த விதமான பதிலும் சொல்லாதனால அவங்க கிட்ட போயிட்டு நீ அலர்ட் பண்ற. இருக்க பெரிய பிரச்சனையா செல்ஃபைடு தான். ஓகே நான் பண்றேன் போயிட்டு அப்படின்னு ஹீரோவும் சொல்ல. அதுக்கப்புறம் அவன் அந்த இருந்து கிளம்ப வெளியில பார்த்தா உள்மாட்ராவோ பார்த்துட்டு இருக்கான். உச்சிமுரா மேஜிஸ்ட்ரி கிட்ட டேரக்டர் ஒரு மிஷினே வாங்கிட்டான். தனியால இப்ப சமாளிக்க போறான். போ நல்லபடியா வேலை பாரு. அது மட்டும் இல்லாம அவன் கொடுத்த இந்த ஸ்டோனை நான் மறக்க மாட்டேன். அவன் எனக்காக கொடுத்தான். அவனுக்காக நான் எதனா ஒன்னும் பண்ணணும் அப்படின்னு அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவும் மேஜிக் ஸ்டோனை வேற ராவா ஒன்று கொடுத்துட்டு இருக்காரு. இதை பயன்படுத்தி நான் ஒரு ரிசர்ச் மூலியமா மத்தவங்க எல்லாருக்குமே மேஜிக்ன்ற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கணுமா? எனக்கு எப்படி பயன்படுத்துன்னு தெரியாது. இதை வேற அது மர்மமான ஆளா இருக்கிற செல்ஃபீடு கூட சேர்ந்து பண்ணணும்னு இருக்கிறாரு. முதல்ல நான் மேஜிக் பவரை எப்படி பயன்படுத்தணும், இந்த ஸ்டோன்ஸ்ல இருந்து எப்படி அதை வெளிப்படுத்தணும்ன்ற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி ஹீரோவோ படிச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் லூலுவும் அவனுக்கு டீ எடுத்துட்டு வந்து கொடுக்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நீங்க டயர்டா இருக்க மாதிரி இது. எக்ஸ்ட்ராவா டைம் எடுத்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. சீக்கிரமா வேலையை முடிச்சு நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா. அப்புறம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? இந்த மேஜிக் ஸ்டோனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஏன் கேட்கறேன்னா, டம்மி ஹியூமன்ஸால இதை பயன்படுத்த முடியுமான்னு கேட்கறேன். ஒரு வகையில சேம் அதே போல மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாமே டீமன்ஸ்க்கும் இருக்குதுல, அது மாதிரி ரெண்டு பேருக்கும் இதை பயன்படுத்த வைக்க முடியுமான்னு கேட்கறேன். அவளும் நீங்க ஒரு வகையில சொல்றது எனக்கு சரியா தான் படுது. ஃபேக்ட் என்னன்னா, எனக்கும் அந்த அளவுக்கு இதை பத்தின டீட்டெயில் அந்த அளவுக்கு தெரியாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க வேணா மேஜிக்ஸை யூஸ் பண்ணி பாருங்க. அதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு உதவி பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. சரி பரவாயில்ல விடு. அப்பனா என்னுடைய ஸ்கில்ல வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு திருவகோலா இருக்கும். சிம்பிளா ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம நிறைய விஷயத்தை இந்த இடத்துல படிச்சு தான் தெரிஞ்சுக்கணும். அது போல இந்த இடத்துல மேஜிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதும் தெரிஞ்சுக்கணும். சரி மிஸ்டர் செல்ஃப் எடுக்கிட்டே இது போய் கேட்டுருவோம். வேலைக்கு ஆகாது. எனக்கு ரிசர்ச் வேற பண்ண ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த இடத்துல கிளம்பும் தொட்டு அவன் ஏஞ்சி ஷாக்காகி பார்க்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல கிளம்பி செல்ஃபீட் கிட்ட வரேன். மிஸ்டர் செல்ஃபீட், நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். ப்ளீஸ் என்ன உள்ள விடுங்க. மேஜிஸ்ட்ரேட் உங்களை பார்க்க அனுப்பிச்சு விடாரு. உள்ள தானே இருக்கீங்கன்னு சொல்ல. உள்ள வாங்க. ஓ மிஸ் பெலிண்டா. ஆமா யார் நீ? எங்க ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி தாங்க உங்ககிட்ட வந்துட்டு கான்வர்சேஷன் பண்ணிட்டு போனேன். அதுக்குள்ளே மறந்துட்டீங்க. நான் தான் உச்சிமுரா பிக் 4ல ஒருத்தன். அப்படியா? ஓகே சாரி, என்ன மன்னிச்சிருங்க. நான் இல்ல. உங்களுக்கு என்ன உதவி வேணும்? ஒண்ணு இல்ல, மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரு. அதுக்காக தான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்தேன். ஐ மீன் இந்த
இடத்துல செல்ஃபீடு இருக்காரு, அவர்கிட்ட பேச தான் வந்தேன். அவரு இல்லைங்க, அவர் செல்ஃபீடு வந்து வெளியே போயிருக்காரு. என்ன இது காமெடி பண்றீங்களா? சில நாட்களுக்கு முன்னாடி வந்து கேட்கும்போதும் அங்கே இல்லை, நீங்க திரும்பி இப்போ வந்து கேட்கும்போது ஒன்னும் ஊர்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம மேஜிஸ்ட்ரி வந்து இன்னைக்கு இந்த விஷயத்த பேச சொல்லி எனக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. வேற ஷெட்யூலே இல்ல, ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்களேன். அவர் இல்லைன்னா இல்ல, சும்மா தொல்லை பண்ணாதீங்க. ஏதோ இதை கேட்டுட்டு சோகமா வரான். இருந்தாலும் சரி, எனக்கு நல்லா புரிஞ்சுது நீங்க சொல்றதுலயே. அவர் இல்லதான், என்ன காரணம் சொன்னா நல்லா இருக்கும். இல்ல என்ன மன்னிச்சிருங்க, அவள் செல்ஃபீடு திரும்ப வந்த பிறகு வேணும் அவங்களை பத்தி நான் அவர்கிட்ட சொல்றேன். ஆனா ஹீரோவும் தடுக்க அவ கொஞ்சம் பதறான். ஒரு நிமிஷம், சரி நீங்க அவருடைய அசிஸ்டன்ட் தானே, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா? இதெல்லாம் தூரத்துல இருந்து உள்மல்றா பார்த்துட்டு என்னது வெச்சிமாரா கிட்ட இன்னொரு பொம்பளையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இருக்கு. அவன் உள்ள போனவனு ஆஹா 2 பேரும் உள்ள போதுங்க, என்ன பண்ண போதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவ ஷாக்காவே. மிஸ்டர் வெச்சிமாரா, என்ன பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப பேச வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? சாரிங்க என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான். மிஸ் பெல்லினாடா? இல்ல நீங்க தானே அது செல்ஃபீடு? இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க, நான் அவருடைய அசிஸ்டன்ட் தான். 3 ரீசன் இருக்கு, நீங்க போய் சொல்றது நல்லாவே தெரியுது. ஃபர்ஸ்ட் என்னன்னா உங்களுடைய கிளாஸஸ், நீங்க போற கிளாஸஸ்ல எனக்கு தெரியுது அது எதுவுமே வியர்டா இருக்குன்னு. அது மட்டும் இல்லாம அதோட ஸ்டைல் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அதோட டீமன் லார்ட் ஆர்மியில இருக்கவங்க இந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. சரி, அதுக்கப்புறம் ரெண்டாவது உங்களுடைய நேம் பெலிண்டா இல்ல டீமன் ஆர்மியோட ரோஸ்டர் அப்படின்ற ஒரு பேர்ல தான் இருக்கு. அப்பனா அதை வச்சு கனெக்ட் ஆகிறது வச்சு பார்க்கும்போது நீங்க தான் அவரா இருக்கணும். அப்புறம் மூணாவது ஒரு விஷயம், எங்க ஆளு மேஜிஸ்ட்ரி அவர் சொன்னாருன்ற ஒரே காரணத்துக்காக இந்த இடத்துல வந்து பேசுறேன். அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அவங்கள ஒர்க்கில் இருக்கும்போது நிறைய பேர்கிட்ட பேசுறது கூட அவாய்ட் பண்ணிடுவா அதிகமா சொல்லுவாங்க. அவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது நீங்க இடத்துல அந்த மாதிரி தான் நடந்துக்கிறீங்க, அதுதான் கன்ஃபார்ம் பண்ண. என்னது என்ன பத்தி அப்படியே சொன்னாரு சொல்லிட்டு அவன் கடுப்பாவே. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு அசிஸ்டண்டா கூட நடிக்க தெரியல. இதை கேட்டு அவ சிரிக்க. சரி ஓகே, என்ன கண்டுபிடிச்சிட்டு நான் தான் அந்த செல்ஃபீடு பிக் 4ல ஒருத்தன். எதுக்காக நீங்க இந்த இடத்துல உங்களுடைய ட்ரூ ஐடென்டிட்டி தெரியாம பாத்துக்கிறீங்க? தேவையில்லாம நீங்க அந்த பப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னோட ஐடென்டிட்டி யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா அது தெரியாம தான் என்னால சில வேலைகளை தனியா பண்ண முடியும். சாரி என்ன மன்னிச்சிருங்க, அதை பத்தி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறது. பட் இருந்தாலும் இப்போ எனக்கான ஒரு ஒர்க் கொடுத்துருக்கிறதுனால அந்த ஒர்க்கை பத்தி உங்க கூட பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி பேசுவோமா? அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா அவரு மேஜிஸ்ட்ரி கொடுத்த ஆர்டர் நம்ம அதை ஃபாலோ பண்ணல. யார் அதை பத்தி கவலைப்பட்டா? உண்மையான விஷயம் என்னன்னா அவர் சொன்ன வேலைகள் எல்லாமே நான் முன்கூட்டியே ஒரு தடவை பண்ணிட்டேன். திரும்பி அந்த வேலையெல்லாம் என்னால பண்ண முடியாது. என்னது ஆல்ரெடி அதை பண்ணிருக்கீங்களா? ஆமா, இங்க வந்து உட்காரு, எங்க பாரு உனக்காக காமிக்கிறேன்னு சொல்லிட்டு டீம் விளையாட ஹீரோக்கு கொடுத்த அந்த ஸ்டோன் மாதிரியே இந்த இடத்துல பார்த்தா அவன் நிறைய ஸ்டோனை வந்து அவளுடைய டிவைஸ் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். இது நானே கிரியேட் பண்ணப்பட்ட மினரல் மேஜிக்கல் பவர் பாஸ் பண்ணக்கூடிய ஸ்டோன். இந்த ஸ்டோன் மூலியமா காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் போது இதுல இருந்து சின்ன சின்ன வெவ்வேறு விதமான மேஜிக்கல் எல்லாத்தையுமே வெளிப்படுத்த முடியும். இதை மேக் பண்றதுக்கு நான் எவ்வளவு காலங்கள் எடுத்துக்கணும் தெரியுமா? அதனாலதான் இது யார்கிட்டயுமே சொல்லல. அதுவும் இல்லாம இதை நான் கிரியேட் பண்ணதுக்கான காரணம் ஒண்ணு இருக்கு. வேற லெவலில் நீங்க முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சிருக்கீங்கன்னா இதெல்லாம் எல்லாமே யூஸ் ஆகல, ஈஸியா மாசான ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணிருக்கீங்க. தெளிவாக இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? இதை ஏன் நான் கேட்கறேன்னா இந்த மேஜிக்கல் ஸ்டோனை நான் வேஸ்ட் பண்ண விடும்ல. ஏன்னா இதோடைய காஸ்ட் எவ்வளவு தெரியுமா? 10 மில்லியன் yen. என்னது 10 மில்லியன் என்ன? திரும்ப எனக்கு ஞாபகப்படுத்துங்க, கிட்டத்தட்ட சின்ன அளவுல இருக்கிற ஸ்டோனுக்கு அவ்வளவு ரேட்டம். இது ஏன் இவ்வளவு காஸ்ட் இருக்குன்னா இந்த மேஜிக்கல் ஸ்டோன் வந்து ரொம்ப ரேரானது. அதுவும் ஹையஸ்ட் கிரேட் மேஜிக் ஸ்டோன் எல்லாமே கிடைக்கிறது கஷ்டம் இல்ல. அது அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுனால தான் இதை வச்சு பிரமாதமான வேலைகளை பார்க்க முடியும். அதனால இது மாஸ் ப்ராடக்ட்ல. என்னடா சொல்றேன்? இப்பதான் புரியுது மேஜிஸ்ட்ரி எதுக்காக எனக்கு அந்த மேஜிக் ஸ்டோனை வந்து ராவா கொடுத்தாருன்னு. இந்த அளவுக்கு ரேட் இருக்குன்னா கண்டிப்பா என்னால அதை கையாள முடியும் ஈஸியா. இருந்தாலும் எனக்கு இது வேஸ்ட் பண்ண விரும்பல. எனக்கு கஷ்டப்பட்டு உருவாக்க வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அது ஈஸியா வேஸ்ட் பண்ணிட்டா. அதனாலதான் எனக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக பைனான்சியலா எனக்கு உதவி தேவை. அப்படி எல்லாம் இருந்தாதான் என்னால சரியா பண்ண முடியும். வச்சுமரா இவங்க சொல்றதுல ஒரு வகையில நியாயம் இருக்கதான் செய்யுது. ஏன்னா ஒரு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிற ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கான ரெகக்னேஷன் கொடுத்து காசும் கொடுத்தாதான் அவங்க நிறைய அடுத்த கட்ட ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. செல்ஃபீட் உங்களுக்கு மேஜிக் டிபேட் செய்ய எத்தனை மேஜிக் ஸ்டோன்ஸ் எல்லாம் தேவைப்படும்? காரணமா தான் கேட்கறேன். ஏன்னா நிறைய விதமான மேஜிக் டைப்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நிறைய தேவைப்படுமா? ஆமா, அப்ப நமக்கு தேவையான விஷயம் என்னன்னா இப்போதைக்கு ஒரு விதமான மேஜிக்கை பயன்படுத்த மட்டும் ஸ்டோனை உருவாக்குவோம். அது என்னன்னா ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே ஒரு ப்ராடக்ட்ல ஒரு சில விஷயங்களை மட்டும் தான் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நல்லா க்ரோ அப் பண்ண பிறகுதான் இன்னமும் நிறைய விஷயத்தை ஆட் பண்ண அது கொஞ்சம் கொஞ்சமா அட்டாச் ஆயிடும். அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படலாம் வேணா புதிய ப்ராடக்ட்டை உருவாக்குவோம். ஆமா, இவன் சொல்றதும் சரிதான். ஃபர்ஸ்ட் நம்ம லோவர் கிரேட் இருக்கிற மேஜிக் ஸ்டோன்ஸ் எல்லாம் இதுல புகுத்தினா தான் கரெக்டா இருக்கும். அப்பனா ஃபர்ஸ்ட் நம்ம லோவஸ்ட் கிரேட் இருக்கிற மேஜிக் வந்து இதுல செலுத்துவோம் இந்த ஸ்டோன்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுல அதிகப்படி ஆட் பண்ணுவோம். எதிர்பார்க்கவே இல்லை இந்த பையன் இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கான். சரி, என்னங்க ட்ரையல் ப்ராடக்ட், இதை வச்சு நீங்க பயன்படுத்தி எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரா. இப்போ எனக்கு பெரிய சேலஞ்சே கிடைச்சிருச்சு. கண்டிப்பா இதை பயன்படுத்தி நான் என்னுடைய சக்சஸ்ஃபுல்லான ரிசர்ச் முடிக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு ஸ்பெல்ல பயன்படுத்தி அந்த இடத்துல சீக்ரெட் டோரை ஓபன் பண்ண. என்ன வேற லெவலுக்கு சீக்ரெட் டோர்ல வச்சுட்டு இருக்கீங்க? ஆமா, சரி நான் ரிசர்ச் பண்ண போறேன். அதுவும் புதிய மேஜிக்கல் டிவைஸ் செய்யறதுக்கு. அதுக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு நைட்டு ஃபுல் ஆகும். நீ எனக்கு அசிஸ்டன்ட் இந்த இடத்துல வேலை பார்க்கற வரியா? வாடா என்னோட லேபுக்கு போவோம் வச்சுமரா அப்படின்னு அவங்க திறந்த இஸ்டன் போக ஹீரோ கதரா என்ன ஓட்டு தையன்னு என்னோட பக்கம் ரிசர்ச் பண்ற லேபுக்கு அவங்க போயிட்டு ஒல்மன்றாவும் ஆஹா உள்ளுக்குள்ள என்னதான் பண்றாங்க சொல்லி 2 பேரும் தனியா வேற ரூம்ல இருக்காங்க. நைட்டு எதுனா வேணா பண்ணுவாங்க. வச்சுமரா கதவு தர்றா. ஆஹா இந்த ரூம் வேற லாக் ஆயிட்டு இருக்கு. 2 பேரும் தனியா என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க தெரியலன்னு சொல்லி அவ புலம்ப. மறுநாள் காலையில பார்த்து அந்த லேப்ல ஓய்வே இல்லாம இவங்க 2 பேரும் ரிசர்ச் முடிச்சிருக்காங்க. ஹீரோ புலம்புறான். இவளுக்கு ஹெல்ப் பண்ண வந்து தப்பா போச்சு, நம்மள போட்டு இப்படி சாவடிச்சாலே. நல்ல விஷயம் என்னன்னா வச்சுமரா நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிடும். நான் ஜீனியஸ் ரோஸ் மாரியம் இதுதான் அந்த மேஜிக்கல் டிவைஸ். ஒன்லி இதுல ஒரே ஒரு மேஜிக்கை தான் பயன்படுத்த முடியும். இப்போதைக்கு இந்த மாதிரி தான் பண்ண முடியும். பட் ஆனா இன்னும் அதிகப்படியாக ரெடி பண்ணும்போது நிறைய மேஜிக்கை பயன்படுத்த முடியும். வேற லெவலில் தான் இப்போதைக்கு எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிப்போம் சொல்லிட்டு அவன் ரெடியாவே என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் சப்ஜெக்ட் இங்க உட்காந்துக்கிட்ட பாரு தொடப்பக்கட்ட ஏஞ்சுக்கிட்ட என்னடா பண்ணிருக்க காலையிலேயே. ஆஹா கொஞ்சமாச்சு ரெஸ்ட் கொடுங்க, ஏன்னா சுத்தமா முடியல. சரி ஓகே 1 மணி நேரம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கோ. 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணுமா? இது உனக்கு ஓவர தெரியலையே. சரி நான் போயிட்டு எதனா சாப்பிட்டாதான் எனக்கு தெம்பா இருக்கும். போயிட்டு சாப்பிடான்னு சொல்லிட்டு ஹீரோவா வந்து கிளம்ப. கதவு கிட்ட போனா கதவும் பாத்தீங்கன்னா வெளில போட்டு ஓப்பன் ஆகும். அவன் தரகா
ஆத்தனச்சுமே உள்மற்ற தரத்து இவனை மூஞ்சில விசிறடிக்க உச்சிமுறை நைட்டு ஃபுல்லா என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அவனு போனவன் உச்சிமுறை நல்லா தானே இருக்கு உச்சிமுறை 2 பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க தாயே எனக்கு தாகமா இருக்கு நீ என்ன அடிச்சிட்டு ஏன்டி நடிக்கிற அவன் புலம்பிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அந்த இடத்துக்கு செல்ஃபிடா அந்த பப்பட் காஸ்டியூம் போட்டு வந்துடுறான் எதுக்காக எங்க சத்த போட்டு இருக்க உள்மட்டா வெளியே போங்க செல்ஃபிடா நீ இங்க என்ன பண்ற அந்த கிரீப்பியான பொண்ணு எங்க போயிட்டான்னு கேட்க யாரு நானும் உச்சிமுறை மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கோம் அவ இன்னொரு பக்கம் ஷாக்கெட் இருக்கு இதை கேட்டு அந்த இடத்துக்கு திடீர்னு 2 பேர் வராங்க லேடி உள்மட்டா நீங்க அதை கேட்டீங்களா லார்டு உச்சிமுறை எங்க தான் இருக்கீங்களா முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கோம் என்ன 2 பேரும் வந்திருக்கீங்க எமர்ஜென்சியான விஷயம் அதாவது டம்மி ஹியூமன்ஸ் வசிக்கிற பயிர் நிலத்தை நோக்கி அஷடோ பேர்ட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்காங்க அந்த வில்லேஜ்ல இருக்கவங்களுக்கு பாதுகாப்பு தேவை அஷடோ பேர்ட்ஸ் நம்ம உலகத்துல இருக்கிறதுல லார்ஜஸ்டான பேர்ட்ஸ்ல அதுதான் ஒண்ணு அதுங்க திடீர்னு ஏன் இப்படி நடந்து காட்டு முன்னாடி திரும்ப பயிர்களை நாசம் பண்ணிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் பார்த்தா வேற எதுவும் கிடையாது நம்ம ஊர்ல இருக்க நெருப்பு கோழி மாதிரி தான் அதனாலதான் அதுங்களை தடுக்க ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்க இந்த கிளம்ப சொல்லி வேறு வாங்க போவோம் இரு நானும் உத்திமுறை கூட வரேன்னு சொல்லிட்டு அவங்க போனோம் ஆஹா வேலைக்காவது செல்ஃபிடும் பெர்ஃபெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுடைய நியூ டிவைஸை செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு அவங்களும் சொல்ல ஆஹா எனக்கு முன்னாடி இப்போ கெட்ட ஃபீலிங் வருது இன்னைக்கு நம்மள வச்சு செய்ய போறது தெரிஞ்சு போச்சுன்னு சொல்ல அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவங்க கிளம்ப டெஸ்ட் பண்ற இடத்துக்கு வந்துடுறாங்க டெஸ்டிங்லாம் சரிதான் பண்ண போறோம் எதுக்காக அதுங்க இந்த இடத்துக்கு வருதுங்க எனக்கு அதான் புரியல அந்த பேர்ட்ஸ் எல்லாம் அப்புறம் பார்த்தா அந்த வில்லேஜஸ்லாம் பயிர்ல உள்ள இருக்கேன் ஏங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வராதீங்க ரொம்ப டேஞ்சரஸான போயிடும் கொஞ்சம் ப்ளீஸ் தள்ளிப்போங்க அதுக்கப்புறம் அவங்க கிளம்ப செல்ஃபிடும் ஒரு ஸ்பெல்ல போட்டு சரிந்தா சிம்பிளா இப்போதைக்கு ஃபயர் மேஜிக் மட்டும் பயன்படுத்து அப்படி இந்த ரோசிசம் சொல்ல போற மேஜிக்கல் கிறிஸ்டல் வந்து ஹீரோ கிட்ட கொடுக்க சேஃப்டி அசைன்மெண்ட்ல எதுனா இருக்குதா சேஃப்டியா டேய் மோடிட்டு பண்ற சேஃப்டி கேட்க தெரியும் உனக்கு சேஃப்டி என் நேரம் தலையேத்துன்னு வந்து இங்க பண்ணிட்டு இருக்க இவனுக்கு எல்லாம் சேஃப்டின்ற ஒரு விஷயம் எல்லாம் ஃபர்ஸ்ட் தெரியவே காட்டுதுப்பா அப்படியே தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வேர்ல்ட்ல அதுக்கப்புறம் ஹீரோ அந்த கிறிஸ்டல் பயன்படுத்த அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேஜிக் எதுனா பயன்படுத்து ஃபர்ஸ்ட் வந்து இமேஜின் பண்ணு அந்த ஸ்டோனை பிடிக்கும் போது என்னோட கையால உன்னால மேஜிக்கை வெளிப்படுத்த முடியுதான்னு சொல்லிட்டு யோசிப்பாரு அதுக்கப்புறம் ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அதே மாதிரி பயன்படுத்த கையில பார்த்து ஃபயர் மேஜிக் வருது ஆனா ஹீரோ விட்டாம ஆஹா வந்துருச்சு நான் மேஜிக் யூஸ் பண்ற வேற லெவல்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பேர்ட்ஸ் மேல அந்த ஃபயரை யூஸ் பண்ண நான் அட்டாக் பண்ணிட்டேன் நீ அது பார்த்தேன் இளவு எடுத்தோனே அட்டாக் பண்றது நிறுத்தாது செலிப்ரேட் பண்ண நேரமா இது இப்போ திரும்ப அட்டாக் பண்ண சொல்ல அதுக்கப்புறம் அவனும் திரும்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு கட்டத்தில் அட்டாக் பண்ணும்போது அது எல்லாமே நின்னுட அந்த மான்ஸ்டர் பேர்டும் இவன் அட்டாக் பண்ண வர ஹீரோவும் பதட்டத்திலே இருக்கும் போது சரியா செல்ஃபி வந்து ஷீல்டு கிரியேட் பண்ணி தடுத்துறாங்க ஆஹா இந்த கிறிஸ்டலுக்கு என்ன ஆச்சு பார்க்க திரும்ப நான் ட்ரை பண்றேன் ஹீரோ திரும்பி அந்த கிறிஸ்டலை பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேயே ஒரு சவுண்ட் கேட்கும் அந்த கிறிஸ்டல் ஏற்பத்துல அந்த சவுண்டுக்கு அப்புறம் தான் மேஜிக்ன்ற ஒரு விஷயம் வந்து வெளிப்படும் அந்த சவுண்ட் கேட்டு அந்த பேர்ட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு திணறி என்னாச்சு மேஜிக் எதுவுமே வரல அந்த சவுண்ட் அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்டல் இருந்து வரது நின்று அடுத்த நிமிஷமா அந்த பேர்ட்ஸ் எல்லாம் ரியாக்ட் பண்ணது நிறுத்திட்டு பயம் எல்லாம் முன்னோக்கி இப்போ ஹீரோ அட்டாக் பண்ண வர திரும்பவும் செல்ஃபீடு வந்து தடுக்கிறாங்க என்னடா ஆச்சு பயன்படுத்துறான் இல்லப்பா இது வேலை செய்யல அதுக்கப்புறம் அதை கொடுன்னு சொல்லிட்டு பாக்க ஆஹா இது ஓவர் ஃப்ளோ ஆகி அப்படியே உள்ளே பேன் ஆயிட்டு இருக்கு அதாவது எரிஞ்சிட்டு இருக்குன்றாங்க ஓவர்லோட் ஆனா இதான் பிரச்சனை சரி இந்த முறை நம்ம இது தெரிக்க விட்டுருமே இந்த எனிமிஸ் எல்லாம் போயிட்டு திரும்ப வருமானு கண்டிப்பா வரும் அடுத்த முறைக்கு நம்ம எதனா பிளான் பண்ணணும் இப்போதைக்கு நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபெயிலியர் தான் அதுக்கப்புறம் அந்த அசிட்டோன்ற பேர்ட்ஸ் உடைய கறியை வச்சு அந்த வில்லேஜஸ் எல்லாமே சமைச்சு சாப்பிட்டு இருக்க ஹீரோக்கும் கொஞ்சம் கொடுக்குறாங்க அந்த வில்லேஜஸ் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க உனக்கு செல்ஃபீடுக்கும் கொடுக்க செல்ஃபீடு வேணான்றான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அதை தான் கிளம்ப ஹீரோவும் அவகிட்ட போக டமியமன்ஸ் எல்லாமே மனதளவில் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் போயிருக்காங்க என்னதான் பார்க்க வீக்கா இருந்தாலும் ரொம்ப நல்ல மனுஷங்க அது இன்னும் உண்மைதான்டா அவங்க வீக்கா இருந்தாலும் மனசளவில் வாழும் போது ரொம்பவும் நல்லவங்க தான் எப்பவுமே ஹாப்பியா தான் இருப்பாங்க செல்ஃபி என்னாச்சு இப்படி சொல்றீங்க நீங்களே என்னோட பாஸ்ட்ல வந்து சில விஷயங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு நான் இவங்களுக்காக தான் மேஜிக்கல் டிவைஸ்ன்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கவே முடிவு பண்ணேன் அது என்னன்னா நான் பிறந்தது வந்து மெர்ச்சன்டோட ஃபேமிலியில ஒரு எல்ஃபா தான் சில பல காரணங்கள்னால தப்பா போயிடுச்சு என்னோட வாழ்க்கை அதனால அந்த இடத்துல முடிச்சுப்போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் கிளம்பிட்டேன் வீட்டை விட்டு தனியா வந்த பிறகு எந்த இடத்துல போய் எப்படி வாழ போறேன்னு தெரியாம சாவோட விளிம்பில் இருந்தப்போ இந்த டம்மி ஹியூமன்ஸ் தான் என்ன வந்து உதவி பண்ணி என்ன காப்பாத்துறாங்க என்னதான் அவங்க என்ன காப்பாற்றினாலுமே தங்களை தற்காத்துக்கள் லெவலில் கூட அவங்களால எந்த ஒரு மேஜிக்கை பயன்படுத்த முடியலன்ற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கினேன் அதனால என்னோட உயிரை காப்பாற்றின இவங்களுக்கு எதனால ஒன்று நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் இவங்க எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய லெவலில் ஒரு மேஜிக்கல் டிவைஸை டெவலப் பண்ணலாம்னு நினைச்சேன் அந்த ஒர்க்கில் நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன் பட் ஆனால் என்னுடைய உண்மையான கோலையும் மறந்துட்டு அதே டைம்ல ஆனால் லாஸ்ட்டாக நீ இப்போ வந்து சொன்ன பிறகு தான் இப்போ முயற்சி எடுத்திருக்கேன் அப்புறம் இன்னொரு விஷயம் சயின்டிஸ்ட் எப்பவுமே அவங்களுடைய ரிசர்ச்சில் சக்ஸஸ் பார்க்காம விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆமா தானே ஆமாம்மா சரியா சொன்னீங்க சரிடா இருந்தாலும் நாளைக்கு திரும்ப அந்த பறவைகள் வந்து அட்டாக் பண்ண வரும் நம்ம புதிய பிளான போட்டு தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஹீரோவை யோசிக்கிறான் திரும்ப பார்த்தா அவன் அந்த ரெஸ்டாரண்ட்ல கனவு உலகத்துல வர அந்த இடத்துல உள்மாற்றாவும் ஐடியா கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான் ஹீரோ ஒரு பக்கம் யோசிக்கிறான் கூட்டமா வருதுங்க நான் மேஜிக் ஸ்டோனை ஆரம்பிச்ச உடனே எதுக்கு அதுங்க ஸ்டன் ஆகி நின்னுதுங்க ஃபயர் மேஜிக் கூட அது மேல ஒர்க் ஆகல அப்ப அதுங்களுக்கு சவுண்ட்ன்ற ஒரு விஷயம் பயத்தை கொடுத்தாது அப்படின்னு ஒரு யோசனையில ஹீரோ திரும்பி இப்ப கான்பிடன்ஸோட நீ செல்ஃபிட் நீங்க என்னமோ 10 ராஸ்மரியம் சொல்ல போற அந்த மேஜிக் ஸ்டோன்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணுங்க நாளைக்கு காலையில என்கிட்ட கொடுங்க எனக்கு அது சின்ன வேலை இருக்கு அதை வச்சு நாளைக்கு வர அந்த கூட்டத்தில் நம்ம வெரைட்டி அடிப்போம் கண்டிப்பா உன்னால முடியுமா கண்டிப்பா என்னால முடியும் நம்புங்க சரி பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களும் பண்ண அதுக்கப்புறம் திரும்பி அந்த பறவைகளோட கூட்டம் வரேன் ஹீரோ இந்த தடவை பிளானோட இருக்கிறதுனால தைரியமா இருக்கான் அது உனக்கிட்ட வர அடுத்த நிமிஷம் அந்த மேஜிக் ஸ்டோன்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் பண்ண அளந்து வெளிப்படுற அந்த சவுண்ட் கேட்ட உடனே அந்த பறவைகளோட கூட்டமும் அப்படியே ஸ்டன்னா எனக்கு பயத்தோட ஹீரோவை விளத்தனமா சரிங்க இந்த ராஸ்மரம் சொல்லப்படுற இந்த மேஜிக்கல் டிவைஸ்ல இருந்து வெளிப்படுற அந்த சவுண்ட் வந்து இந்த பறவைகளுக்கு அதை ஏத்துக்க முடியல அந்த சவுண்ட் இதுங்களை பயத்தை கொடுக்கறதுனால இதை பயன்படுத்தி இதுங்களை விரட்டி அடிக்க சுலபமா இருக்கு அப்படிதான் நேத்து நடந்த விஷயத்துல நான் இதை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியா ஹீரோ அதை விரட்டி அடிக்க இவங்களும் அவங்களுடைய வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்க மோர் இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து இந்த மேஜிக்கல் ஸ்டோன்ஸ்ல இருந்து எந்த ஒரு அதிகப்படியான மேஜிக்கையும் நாங்கள் வெளிப்படுத்தல கம்மியான லெவல்ல கம்மியான மேஜிக் மட்டும் தான் பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாம இந்த மேஜிக் ஸ்டோன்ஸ் மூலியமா மான்ஸ்டர்ஸையும் அப்படி வெரைட்டி எடுக்க நிறையவே உதவி பண்ணிருக்கு நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மேஜிக்ஸ்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே மேஜிக் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் நல்ல விஷயம் தான் மேஜிக்கல் டிவைஸை பயன்படுத்தி உங்களுக்கான அசைன்மெண்ட்டை வேற விதமா முடிச்சிட்டீங்க நான் எதையோ கண்டுபிடிக்க சொன்னேன் பட் ஆனால் நீங்க எதையோ ஒன்று பண்ணி வச்சிருக்கீங்க சரி இருந்தாலும் அனிமல்ஸ் கிட்ட இருந்து டம்மி ஹியூமன்ஸை பாதுகாக்க நீங்க இந்த
இந்த வகையில நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. இதுவும் ஒரு நல்ல முயற்சி தான். அதனால இது எல்லாத்துக்குமே நீங்க முழு பொறுப்பு ஏத்துக்கணும் உச்சிமரா. அதனால நீ பண்ண வேலை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பரான ஒர்க் பண்ணு. அப்புறம் செல்ஃபைட் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே வில்லேஜஸ் கிட்ட பிரிச்சு கொடுத்துரு. அதுக்கப்புறம் செல்ஃபைட் தனியா இருக்கும் போது ஹீரோவும் வந்து அவளுக்கு நன்றி சொல்ல, நன்றி எல்லாம் பரவாயில்ல, நீ பண்ண வேலையை சூப்பரா பண்ண, எனக்கு ஐடியா கொடுத்த. அதுவாங்க சின்னதோ பொறி தட்டு அவ்வளவுதான், அதை வச்சு தான் பண்ணேன். சரி ஓகே, நான் கிளம்புறேன் இந்த தந்து. அப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் இதுக்கப்புறம் நான் பண்ணனா கண்டிப்பா உன்னை கூட்டு போய் எனக்கு ஹெல்ப் பண்ண வரணும். சரியா? வந்துட்டு போச்சு. அதுக்குன்னு இந்த இது வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசி அவங்க மேஜிக் ஸ்டோன் உனக்கு கொடுக்க. இதுல வந்து ஸ்டாக்க கிட்டத்தட்ட ஒரு 30 முறை கிட்ட ஃபயர் மேஜிக்ஸ் எல்லாமே பயன்படுத்தலாம். நீ அதை வேணா பயன்படுத்திக்கணும். அதுவும் உனக்கு எமர்ஜென்சியான காமெட் டைம்ல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் கிளம்ப. அதுக்கப்புறம் ஹீரோவோ அவனுடைய ரூமுக்கு வந்துட்டு, அப்பா இதே வேலை முடிஞ்சு எக்ஸ்ட்ராவே நம்ம டைம் இருக்கு, அதனால ரெஸ்ட் எடுப்போமா. கம்முனாட்டி இச்சிமுறா எதுக்குடா என்ன விட்டு தனியா போனேன், 2 பேருக்கு தான் வேலை கொடுத்தாரு அவரு, நீ ரொம்ப மோசம் சொல்லிட்டு அடிச்சு விட. செல்ஃபி கூட எதிராக போனேன். அது மட்டும் இல்லாம தேவையில்லாம ஒரு பொண்ணு கூட வர நைட்டு பிளான் இருக்கு, என்னடா அப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ல. இருந்தாலும் இந்த ஸ்டோனை எனக்கு கொடுத்துருக்கான், என் மேல கோவப்படுறது தப்பு தானே. உச்சிமரா ரொம்ப நல்லவன், கண்டிப்பா என்னதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். உச்சிமரா என்னடா மண்ணை தொட்டு பாக்க, என்னடா இது உனக்கு யாரா அவன் அடிச்சது. உச்சிமரா ஏஞ்சுடா, செல்ஃபி தான் அவன் அடிச்சலாம், அவளுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற உனக்காக ஒரே வார்த்தை சொல்ல போதும், என்ன ஒரு உயிர் எடுக்காது அவன் புலம்ப. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எனக்கு பிடிச்சு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோல நோட்டிஃபிகேஷன் வழக்கம் போல தான் இந்த எபிசோட வேலை வளர்ந்துருக்கும். முடிச்சு யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்த்துருக்கேன். பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஆட்டிய வச்சு போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.